அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2025 பள்ளி மாணாக்கர்கள் அறிவியல் பாட செய்முறை தேர்வு நடத்துதல், மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மற்றும் மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்தல், அறிவுரைகள் வழங்குதல் தொடர்பான ஆணையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நடைபெறவிருக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணாக்கர்களுக்கு அறிவியல் பாட செய்முறை தேர்வுகளை 22 பிப்ரவரி முதல் 28 பிப்ரவரி வரை நடத்திட அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு கீழ்கண்டவாறு அறிவுரை வழங்கப்படுகிறது. வாங்க நம்ம இப்போ அறிவுரையை பார்ப்போம். ஃபார் ரெகுலர் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்டி மார்க் ஷீட்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வித் ரெஜிஸ்டர் நம்பர் அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். எப்போ அப்படின்னா February 17 நூன் ஆன்வர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா February 22 February 28 வரை. மார்க் ஷீட் ப்ராக்டிக்கல் எக்ஸம்டட் கேண்டிடேட் லெட்டர் அண்ட் லிஸ்ட் டு பி சப்மிட்டட் இன் ஏடிஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் 4/3/2025 அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். ஆன்லைன் என்ட்ரி ஆஃப் மார்க்ஸ் பை ஏடி ஃபார் ரெகுலர் கேண்டிடேட் அப்படின்னா நம்ம February 28 மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும். www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று கிளிக் டு ஆக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2025 என தோன்றும் பகுதியை கிளிக் செய்யவும். தங்களது பள்ளியின் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை டைப் செய்து சைன்இன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2025 சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பேட்ச் அலாட்மெண்ட் என்ற பகுதியினை கிளிக் செய்யவும். மார்க் ஷீட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ப்ராக்டிக்கல் தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியல் டவுன்லோட் ஆகும். அதனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளவும். டவுன்லோட் அட்டண்டன்ஸ் ஷீட் என்ற பகுதியை கிளிக் செய்தால் அட்டண்டன்ஸ் ஷீட் டவுன்லோட் ஆகும். அதனை தேர்வின் போது மாணவர்களிடம் கையொப்பம் பெற பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனை அடிப்படையாக கொண்டு செய்முறை தேர்வுக்கு மாணவர்களை அனுமதித்திடல் வேண்டும். பொதுவான அறிவுரைகள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செய்முறை தேர்வு மையங்களாக செயல்படாத பள்ளிகள் தேர்வர்களின் பெயர் பட்டியல் நகல் மற்றும் வெற்று மதிப்பெண் பட்டியல்களை தொடர்புடைய செய்முறை தேர்வு மைய பள்ளி தலைமையாசிரியர்களிடம் வழங்குதல் வேண்டும். செய்முறை தேர்வு முடிவுற்ற பின்னர் தங்கள் ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளிலிருந்தும் செய்முறை மதிப்பெண் பட்டியல்களை மார்ச் 4ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அனைத்து பள்ளிகளிலிருந்து பள்ளி மாணவர்களது மதிப்பெண் பட்டியல் பெறப்பட்டவுடன் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்திட வேண்டும். இப்பணி February 28 தொடங்கி மார்ச் 8ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மார்ச் 15க்குள்ளே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.